அனைவருக்கும் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னும் ஒரு 4 நாள் தான் இருக்கு. இந்த 4 நாள்ல பார்த்தீங்கன்னா, நமது தமிழ்நாட்டோட தலையெழுத்த மக்களாகிய நம்ம தான் எழுதப் போறோம். இது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு சாதாரண விஷயம் மாரி ஒரு வாய்ப்பு குடுக்கலாமே! இப்போ புதுசா வந்தவங்களுக்குலாம் ஒரு வாய்ப்பு குடுக்கலாமே! ஒரு நாடுன்றது எவ்வளோ பெரிய விஷயம். இன்னைக்கு சாதாரண ஒரு விஷயம் நம்ம ஒரு பொருள வாங்குறதுனாலும் சரி, இல்ல குடும்பத்துல ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதா இருந்தாலும் சரி, நம்ம எவ்வளோ யோசிச்சு ஒரு விஷயத்த நம்ம எடுக்கிறோன்றது முக்கியம். ஏன்னா, பல விஷயங்கள் ஒரு கல்யாணம் பண்றோம்னு கூட வச்சுக்கங்களேன். எவ்வளோ விஷயங்கள நம்ம திங்க் பண்ணி நம்ம பண்ணுவோம். நாடுன்றது சாதாரண விஷயமா? தூக்கி டக்குன்னு குடுத்துறதுக்கு. நாடுன்றது எவ்வளோ பெரிய விஷயம். இதுக்கு எவ்வளோ அனுபவங்கள் வேணும்? எவ்வளோ தியாகங்கள் வேணும்? அப்பதான் பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு பொருத்தமான ஒரு விஷயமா இருக்குன்றது என்னோட கணிப்பு. சரி, இப்போ புதுசா வந்தவங்க, அவங்களுக்கு ஏன் ஓட்டு போடக்கூடாது? நான் டைரக்ட்டா விஷயத்துக்கே வந்துர்றேன். ஏன் ஓட்டு போடக்கூடாதுங்க? ஒரு நடிகர் இப்போ தேர்தலுக்கு வந்திருக்காரு. அவருக்கு ஏன் ஓட்டு போடக்கூடாது? அப்படின்றத பத்தி நான் பேசுறேன். முழுக்க, முழுக்க அவர பத்தியே நான் பேசலாம்னு வச்சுக்கங்க. ஏங்க அவர பத்தி பேசணும்? அப்படின்னா, நாடுங்க இது. இது என் நாடு. உங்க நாடு. நாடு பார்த்தீங்கன்னா, நாசமா போறதுக்கு நாங்க விரும்ப மாட்டோம். அதுதான் அதுதான் ரொம்ப, ரொம்ப முக்கியம். அதுதான் ரொம்ப, ரொம்ப முக்கியம். இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த நடிகருக்கு ஒரு சமூக பார்வை முதல் விஷயம். இதுல மொத்தம் ஒரு 8 விஷயத்த நான் சொல்லப் போறேன். அவருக்கு ஏன் ஓட்டு போடக்கூடாதுன்றதுக்காக. 1 சமூக பார்வை. சமூக பார்வைன்னா, சமூ சமூகத்தில நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் குரல் குடுக்குறது. ஒரு நடிகரா இருந்தாலும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் குரல் குடுக்குறது. ஒரு நடிகரா இருந்தாலும் நெறைய பேர் பார்த்தா பல விஷயங்களுக்கு குரல் குடுத்துருக்காங்க. இவரு சும்மா ஏதோ டிராமா ஆர்டிஸ்ட் மாரி சின்ன, சின்ன விஷயங்கள் செஞ்சிருக்காரு. அத பெருசா பேசுறாங்க இவங்க ரசிகர்கள். அப்படி கிடையாது. ஒரு ஒரு மொழி போருக்கோ, இல்ல நம்ம தமிழ்நாட்டோட விஷயங்கள் நம்ம மத்திய அரசு பார்த்தீங்கன்னா மறுக்கும்போது, அதை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய விஷயங்களோ, இல்ல மிகப்பெரிய போராட்டங்களோ பண்ணது கிடையாது. சும்மா டிராமா ஆர்டிஸ்ட் மாரி ஒண்ணு சில பண்ணியிருக்காரு. அது பெருசா அரசியலுக்கு ஒரு முதலமைச்சர் ஆவறதுக்கான தகுதியான விஷயமும் அது கிடையவே கிடையாது. சமூக பார்வைன்றது சுத்தமா அவர்ட்ட கிடையாது. நம்பர் 1. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு வரி கட்டுற விஷயம் வந்தது. கார் வாங்குனாரு, வரி கட்டல. ஒரு இம்போர்ட்டட் கார வாங்கிட்டாரு. அதுக்கு வரி கட்டல. அப்படின்றது ஒரு விஷயம் ஒண்ணு வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு கேஸும் போறாரு. ஏன் அத கட்டு போ வேண்டியது தானே. இன்னொரு விஷயம், புலி படத்துல பார்த்தீங்கன்னா, ரூ. 15,00,00,000 கைப்பற்றாங்க. கேஷா வாங்கிட்டாரு. அந்த அமௌண்ட்ட அது கையங்கலமா புடிச்சாச்சு. அத ஹேண்ட் ஓவர் பண்ணி பார்த்தீங்கன்னா, ரூ. 1,50,00,000 பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, வருமான வரித்துறை இது பண்ணிட்டாங்க. ஆனா, அத எதிர்த்து அவருக்கு பார்த்தீங்கன்னா, கேஸ் போறாரு. ஏன் வரி கட்ட வேண்டியது தானே, அதுக்கு கவர்மெண்ட் கட்ட வேண்டிய வரி தானே. இப்ப இவரு தான் பார்த்தா நாட்ட காப்பாத்த போறாரு. அப்போ இந்த சமூக பார்வை மத்த விஷயங்கள்லாம் அவர்ட்ட கிடையவே கிடையாது. இது 2வது விஷயம் நான் சொல்றேன் உங்களுக்கு. இன்னொரு விஷயம். சரி. இந்த விஷயங்கள் இருக்கட்டும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம் என்ன விஷயம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா, அவரு தான் அவங்க குருவே. அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா, ரொம்ப எதுவுமே தெரியாத ஒரு 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 ஒருத்தர கூட்டு நடிக்க சொல்லிக் குடுத்து, டான்ஸ் ஆட சொல்லிக் குடுத்து, அவரோட பணத்தெல்லாம் போட்டு, அவர உருவாக்குனாரு. அவங்க பையனுக்கு செஞ்ச விஷயம் தான். அத நான் இதுவா சொல்லல. ஆனால் பிற்காலத்துல வளர்ந்து வரும்போது, அந்த அப்பாவையே பார்த்தீங்கன்னா, அவர் மதிக்கல. அவங்க அப்பாவ வீட்டுக்குள்ள சேர்க்கல. இது அவங்க அப்பாவ பார்க்கவே முடியாது. ஒரு பையன அதான் ஒரு பையன அப்பா பார்க்க முடியலங்க. அப்படி ஒரு நிலைமையில பார்த்தீங்கன்னா, திரு விஜய் அவர்கள் இருக்காரு. இவருக்கு தான் நீங்க ஓட்டு போட போறீங்க. போடலாமா? கண்டிப்பா போடவே கூடாது. ஒருத்தர் நல்லவன் அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா, பல விஷயங்கள் இருக்குது. நான் லாஸ்ட்டா சொல்றேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா. சரி அப்பா தான் இப்படி இருக்காரு. இப்படி ஒரு
இது பண்ணல அப்படின்லாம் அவங்க அம்மாகிட்டயும் அப்படியே தான் இருக்காரு. அவங்க அம்மாகிட்டயும் சரியா பேசுறதில்ல, பழகுறதில்ல. தனியா வந்து அவங்க இருந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இப்ப சமீபத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அ அந்த 80 வயசு 75, 80 வயசுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கல்யாணம் பண்ணுவாங்க. நம்ம அம்மா, அப்பா கிட்ட வந்து பார்த்தா எப்படி இல்லாம இருப்போம் நம்போ? கண்டிப்பா கூட இருந்து செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் ஒரு பையனா இருந்து செய்வோமா, செய்ய மாட்டோமா? அதுக்கு கூட போலங்க திரு விஜய் அவர்கள். இவருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஓட்டு போடணுமான்றத நீங்க திங்க் பண்ணிக்கங்க. சரி அடுத்தது. மனைவி. மனைவிகிட்டயும் வந்து ஒரு பிரச்சனை. மனைவிகிட்டயும் பல பிரச்சனைகள் இருக்கு. அ என்னங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? இல்லங்க இது லைனா இருக்கே. அப்பா கிட்ட பிரச்சனை, அம்மா கிட்ட பிரச்சனை, மனைவிகிட்டயும் பிரச்சனை. 27 வருஷம் குடும்பம் நடத்தவங்கள வந்து பார்த்தோன்னா, ஒர்த் இல்ல அப்படின்றீங்க. ம். அதே வார்த்தைய அவங்க சொன்னாங்கன்னா என்ன ஆவ? இப்படி பல விஷயங்கள் வந்து அவருக்கு வந்து ரொம்ப இதுவான விஷயமா இருக்கு. அது எப்படிதான் எனக்கு தெரியல. அ வந்து அவங்ககிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கருத்து வேறுபாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, டைவர்ஸ் குடுத்துருக்காங்க. விவாகரத்து வேணும்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இவரு பண்ண விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மனுல கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். அவருக்கு வந்து இன்னொரு நடிகையோட பழக்கம் இருக்கு. இத நான் கண்டிக்கும்போது என்ன வந்து பார்த்தீங்கன்னா, துன்புறுத்துனாரு. என்ன வந்து எந்த விஷயத்தையும் தலையிடாம என்ன வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட உரிமைகள்லாம் பறிச்சாரு. இது மாரி பல விஷயங்கள் அவர் மேல குற்றம் இருக்கு. இவருக்கு தான் நம்ம ஓட்டு போடணுமான்றத நீங்க திங்க் பண்ணி பாருங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, சரி அப்பா, அம்மா, பொண்டாட்டி, ஒய்ஃப் இது மாரி இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கலனாலும், பசங்கள கண்டிப்பா யாருமே விடமாட்டாங்க. ஆனா, பையனையும் கைவிட்டாச்சு. பையனையும் வந்து பார்த்தீங்கன்னா தனிமைப்படுத்தியாச்சு. ஆ எப்படிதான் ஒரு மனுஷனால இப்படி இருக்க முடியுன்றது, இதயம் உள்ள மனுஷன் யாருமே அப்படி இருக்க மாட்டாங்க. சரி பையனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து ஒழுங்கா இல்ல. தனது ஒரு அப்பாவா வந்து தன்னோட கடமைகள ஒழுங்கா செய்யல. உன்னொன்னு எப்படிதான் இருந்தாலும் பொம்பள பசங்க மேல ஒரு பாசம் இருக்கும். மகள். அந்த மகள் மேலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு பாசம் இல்ல. இப்போ ஒரு பட்டமளிப்பு விழா வந்தது. அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, போயி கூட இருந்து அவருக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ண பெருமைப்படுத்துறளவுக்கோ, இல்ல தான் பொண்ணு வந்து இந்த மாரி வந்திருக்கு ஒரு சந்தோஷப்படுற அளவுக்கோ, ஒரு அப்பாவா இருந்து தனது கடமைய செய்யல. இவரு தான் ஒரு தலைவர் ஆகப் போறாரு. இவரு தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லீடர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. இவருக்கு நம்ம ஓட்டு போடணுமான்றத தயவுசெய்து திங்க் பண்ணி பாருங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் இல்லையா, அதெல்லாம் இல்லையான்றதெல்லாம் நீங்க பேசுங்க. என்ன வேணாலும் பேசலாம். நீங்க என்ன வேணாலும் பேசக்கூடியவங்கலாம். அது எங்களுக்கு பிரச்சனை இல்ல. இப்படி. சரி அதுதான் இல்ல இது மாரி விஷயங்கள்னு சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. கரூர் கூட்டத்துல 41 பேர் இறந்து போறாங்க. இவருக்கு வந்து ஒரு ஒரு கின்னஸ் சாதனை குடுக்கலாம். ஏன்னா, கரூர்ல இருந்து அவ்ளோ ஸ்பீடா வந்து சென்னை வர முடியுமான்னா, இவரால தான் வர முடியும். எவ்ளோ ஸ்பீடுங்க. டப டபடன்னு ஓடி வந்து கடகடன்னு வந்து நேரா வந்து பார்த்தா பனையூர் வீட்ல போய் உள்ள போய் உட்கார்ந்துட்டாரு. இப்படி ஒரு ஒரு தலைவர நம்ப பார்த்ததே இல்ல. இப்படி ஒரு ஸ்பீடா அங்க இருந்து என்னென்ன விஷயங்கள், எப்படி நம்மள பார்க்க வந்து இறந்து போனாங்களே, அவங்களுக்கு என்ன ஒரு நம்ம மனிதாபியத்துல என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், அவங்களுக்கு ஒரு ஆறுதல் அப்படிலாம் இல்லாம, ஒரு பதறி அடிச்சு போன ஒருத்தர எப்படி ஒரு தலைவரா ஏத்துக்க முடியும்? எப்படி நம்ம இத செய்ய முடியும்? அவங்களுக்கு எப்படி நம்ம ஓட்டு போட முடியும்? திங்க் பண்ணி பாருங்க. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்குடா சொல்றேன்னா, இது நாடுங்க, நம்ம நாடு. நம்ப ஒரு நல்ல நல்ல விஷயங்கள், நல்ல நல்ல தலைவர்கள் இருக்கணும். நல்ல அனுபவமான ஆட்கள் இருக்கணும். சும்மாலாம் தூக்கி நம்ம ஓட்ட குடுத்துற முடியாது. இதெல்லாம் விஷயங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா, எந்த ஒரு விஷயம் இருந்தாலும், உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து அவரு என்ன பண்றாருன்னா, எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அத மத்தவங்க மேல குற்றம் சாட்டுறாரு. ஒரு விஷயத்த ஒத்துக்கணும். ஒத்துட்டு, அதுக்கு மன்னிப்பு கேட்டு அடுத்த விஷயத்துக்கு போணும். அதுக்கு மன்னிப்பு கேட்டு, அதுக்கான சொல்யூஷனோ, அதுக்கான பரிகாரணமோ பண்ணணும். ஆனால், இதுவரைக்கும் திரு விஜய் அவர்கள் ஒண்ணுத்துக்கு கூட வந்து ஒத்துக்கல. அதுக்கான விஷயத்த ஒழுங்கா பண்ணல. இப்படியே தான் அவரோட இது போயிட்டு இருக்காரு. இவரு தான் வந்து நல்ல தலைவரா வரப்போறாரா? யோசிச்சு பாருங்க. எல்லாத்துக்கும் திமுக காரணம்ன்றாரு. ஏ டூ இசட். நீங்க பார்த்திருப்பீங்க. இவரு கரூர்ல வந்து பார்த்தீங்கன்னா, 41 பேர் இறந்தாங்க இவரோட பரப்புரையில. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய சிக்கலே நடக்குது. முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கட்சி தொண்டனும், ஒரு தலைவர் வந்து
தான் தொண்டை இறக்கிறத விரும்ப மாட்டாருன்னு சொல்றாரு. எவ்வளோ கௌரவமா கரெக்ட்டா பண்ணாரு. கரெக்ட்டா பேசினாரு. ஆனா நீ அடுத்த ஒரு இந்த சம்பவம் நடந்து ஒரு 48 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, நீ வீட்ல இருந்து நல்லா தூங்கி எழுந்துட்டு, நல்லா ஷேவிங்லாம் பண்ணின்னு உட்கார்ந்து பேசுற. பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர குற்றம் சாட்டுற. மேடையிலயும் குற்றம் சாட்டுற. இப்படி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் முதலமைச்சர்ன்ற. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சம்பவத்துக்கும் உனக்கு பரப்புரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒழுங்கா வந்து உங்களுக்கு அத மனு போட்டு எழுதி வாங்கி, உங்களுக்கு அந்த பர்மிஷன் வாங்குறதுக்கு துப்பு கிடையாது. ஆனா என்னன்னா, அதுக்கும் என்ன சொல்றீங்க? திமுக தான் காரணம். ஏன்னா, இப்போ தேர்தல் நடந்துட்டு இருக்குது. இதெல்லாம் தேர்தல் ஆணையம் தான் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால இப்போ திமுக கவர்மெண்ட்லாம் வந்து இதுல ரோலே கிடையாது. ஏன்னா, அவங்களும் ஒரு கட்சி தான் இப்போ, இப்போதைக்கு. அப்படி இருக்கு. ஆனா எல்லாத்துக்கும் திமுக காரணம். சங்கீதாவுக்கு பிரச்சனை வந்தா திமுக தான் காரணம். எந்த விஷயம்னா திமுகன்றீங்க. உங்களுக்கு கொஞ்சமாவது என்ன அரசியல் பண்றீங்க நீங்க? எல்லாத்துக்குமே திமுக, திமுக, திமுகனா, அப்போ நீங்க எதுக்கு? ம். அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்றது. நான் உச்சத்த விட்டு வந்தேன். நான் அவ்ளோ சம்பாரிச்சேன், இவ்ளோ சம்பாரிச்சேன். நான் வந்தேன், வந்தேன், வந்தேன். மக்கள் சேவை அதுக்கு வந்தாச்சு. இதுக்கு இத விட்டு வந்தேன், அத விட்டு வந்தேன்னு சொல்றீங்கன்னா, அப்போ உங்களுக்கு வந்து அது மாரி சொல்லவே கூடாது முதல்ல. வந்துட்டா இதுல இறங்கி என்னென்ன பண்ணணுமோ, மக்களுக்கு தேவையான விஷயங்கள் பண்ணணும்னு சொல்லணும். எல்லாத்துலயும் நீங்க அனுதாபம் தேட ஆசைப்படுறீங்க. நான் இத விட்டு வந்தேன், அத விட்டு வந்தேன். அப்படி போச்சு, இப்படி போச்சு. மக்களுக்குன்னு நீங்க சேவை செய்யணும் வந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு எதுக்கு அத பத்திலாம் பேசிட்டு இருக்கணும்? பேச வேண்டிய அவசியமே கிடையாது. எந்த தலைவரும் அப்படி பேசலையே! எவ்வளோ பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இருக்காங்க. நம்மளுக்கு சுதந்திரம் வாங்கி குடுத்த தலைவர்கள் எவ்வளோ பெரிய பெரிய செல்வந்தர் இதுவானாங்க. அவங்கலாம் சொன்னாங்களா? உங்கள மாரி. நான் அத விட்டு வந்தேன், இத விட்டு வந்தேன். என் சொத்தெல்லாம் இது பண்ணேன். சரி நீங்க அதெல்லாம் விட்டு வந்தனா என்ன சொத்தெல்லாம் எழுதி குடுத்துட்டீங்களா? தமிழ்நாட்டு மக்களுக்கு? எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? நான் வலிய தாங்கினேன், அத தாங்கினேன், இத தாங்கினேன். ஏன் உங்கள தூக்கி ஜெயில்ல போட்டாங்களா? 2, 3 மாசம் ஜெயில்ல இருந்தீங்களா? அதுவும் கிடையாது. எல்லாமே எதுவுமே நீங்க வந்து இன்னும் இப்ப தான் வந்து உள்ள அப்படியே வரீங்க. ஆனா இன்னும் இன்னும் ஒரு பெரிய போராட்டங்களோ, பெரிய விஷயங்களோ, மக்கள் நலத்திட்ட உதவிகளோ, எ எ மக்களுக்கான களத்துல இறங்கி இன்னும் வேலையே செய்யல. அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, நான் நான் ரொம்ப வலி அனுபவிக்கிறேன். நான் வந்து ரொம்ப 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 வலி அனுபவிக்கிறேன். அப்புறம் வந்து நான் உச்சத்திலருந்து வந்தேன். அதுலருந்து வந்தேன், இதுலருந்து வந்தேன்னு சொல்ட்டு, நீங்க வந்து அனுதாபத்த தேடுறதுக்கான முயற்சிகள் பண்றீங்க. இதெல்லாம் வந்து எந்த ஒரு பொதுமக்களும் உங்கள ஏத்துக்கொள்ள மாட்டார்கள். நீங்க முழுமையா மக்கள வந்து புரிஞ்சுட்டு, மக்களுக்கான விஷயங்கள் செஞ்சா தான் மக்கள் ஏத்துப்பாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு எம்.எல்.ஏவும் சரி, ஒவ்வொரு கட்சியும் சரி, பல விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அ மக்கள் பிரச்சனைகள்ல நின்னு, அவங்க கூட சகோதரனா நின்னு, பல விஷயங்கள வந்து செஞ்சு, பல போராட்டங்கள்ல பங்கேற்று, அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தலைவரா வந்திருக்காங்க. எடுத்த உடனே நான் முதலமைச்சர் ஆயிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? இந்த ஒரு ஆணவத்துக்கு கண்டிப்பா தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்த குடுப்பாங்கன்றது என்னோட அபிமானம். கண்டிப்பா அதுதான் நடக்கப் போகுது. அதனால இப்படியாப்பட்டவருக்கு நம்ம ஓட்டு போடணுமான்றத மக்கள் அனைவரும் நீங்க சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா இப்படியாப்பட்ட மக்களும் நம்ம எ ஒரு ஒரு நடிகரா இருக்கிறவரு, யாருக்குமே எதுவுமே செய்யாதவரு, தன்னோட குடும்பத்த பத்தி குடும்பத்துக்கு எதுவும் செய்யாதவரு, தன்னோட மனைவி, குழந்தைகளுக்கு எதுவும் செய்யாதவரு, அப்புறம் அப்பா, அம்மாவுக்கு செய்யாதவர வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு செஞ்சுருவாருன்னு நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா? அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் தெரியுமா? மிகப்பெரிய முட்டாள்தனம் நம்பலாம் முட்டாள் அப்போ. இல்ல வந்தா அப்படி செஞ்சுருவாரு, இப்படி செஞ்சுருவாரு. நீங்க படத்தையும், நிஜத்தையும் ஒண்ணாக்காதீங்க. ஒண்ணாக்குனா இங்க பிரச்சனை தான் நடக்கும். தயவுசெய்து மக்களே, உங்களுக்கு பல விஷயங்கள் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இதுல எதனா கருத்து இருந்தா கூட சொல்லுங்க. அதுக்கான விளக்கங்களும் நான் சொல்றேன். ஆனா கண்டிப்பா விஜய் என்ற நபர் அரசியலுக்கு அன்ஃபிட். முதலமைச்சருக்கு ஃபிட் சுத்தமா லாயக்கில்லாத ஒரு நபர். எல்லா விஷயத்தையும் எடுத்து செய்யக்கூடிய கெப்பாசிட்டி அவர்ட்ட கிடையாது. தனியா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் ஒதுக்கிட்டு வாழக்கூடிய ஒரு மனுஷன வந்து நம்ம நம்புறதுன்றது நம்ம தமிழ்நாட்டுக்கு நல்ல விஷயம் கிடையாது. ஆகவே அனைவரும் சிந்திச்சு வாக்களியுங்கள். சிந்திச்சு வாக்களிங்கன்னு கிடையாது. சிந்திச்சு உதயசூரனுக்கு வாக்களியுங்கள். ஏன்னா, பல விஷயங்கள் நல்லது பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த பண்றதுக்குன்னு ஒரு வீடியோ நான் போடுறேன்.
1 மணி நேரம், 2 மணி நேரம் கூட அந்த வீடியோ ஆகும். கண்டிப்பா போடுறேன். நீங்க அத பாருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு முடிவ எடுங்க. நம்ம தமிழ்நாடு தலை நிமிரணும். ஏன்னா, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா, எப்படா தமிழ்நாட்ட அப்படியே பிடிச்சு சாப்பிடலாம்ன்னு இருக்கு. அதுக்கு ஒரு சில அடிமைகள வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நேர்ந்து விட்டு உள்ள அனுப்பிச்சோம்னா, நம்ம தமிழ்நாடே காலியாயிடும். அதுக்கு நம்ம தமிழ்நாட்டோட உரிமைகள காப்பாத்தணும். நம்ம தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய வளர்ச்சி அடையணும். எல்லா துறையிலும் வளர்ச்சி அடையணும். அதுக்கு ஒரு நல்ல கவர்ன்மென்ட் இருந்தா தான் சரியா வரும். அது திமுக கவர்ன்மென்ட் தான்ன்றது என்னோட ஆணித்தனமான ஆணித்தனமான நம்பிக்கை. கண்டிப்பா இந்த ஆட்சியே நல்லா பல விஷயங்கள் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாத்திலும் முன்னோடியே கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா, பல சான்றிதழ குடுத்திருக்கு. ஒவ்வொரு விஷயத்திலயும். கல்வியில, சுகாதாரத்தில, கட்டமைப்புல, ஓகேங்களா? அதுக்கப்புறம் பொருளாதார வளர்ச்சியில, இப்படி தரவுகள் அடிப்படையிலேயே வந்து பார்த்தா நம்ம தமிழ்நாடு முன்னேறி இருக்கு. என்ன நீயே சொல்றியா? அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் கிடையாது. திமுகவுக்காக பேசுறியா? அப்படிலாம் கிடையாது. ஆனால் வளர்ந்திருக்கு. அதான் உண்மை. ஆகவே நம்ம அனைவரும் வர 23ஆம் தேதி ஏப்ரல் 23, 2026 அன்னைக்கு உங்களோட வாக்குகள சிந்தாமல் சிதறாமல் திமுகவுக்கு வாக்களிப்போம். திமுக வெற்றி பெற செய்வோம். தமிழ்நாட வளர்ச்சி பாதையில் எடுத்து செல்வோம். நன்றி, வணக்கம்.